சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு பலமான அணி அமைச்சிருக்கிறாரு. 47.3 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்காரு. அது அவர் தலைமைக்கு கிடைச்ச வாக்கு, ராகுல் காந்தி தலைமை கிடைச்ச வாக்கு இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னு ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச வாக்கு. அது கூடுதலாக தேமுதிக கடைசி மக்களவைத் தேர்தலில் 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்துருக்கிறாரு. அவர் கட்சிக்குள்ள அதிமுக தொண்டர்கள் அணி ஓபிஎஸ் இணைஞ்சிருக்கிறாரு. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்களும் அங்கே உள்ள சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு 50 விழுக்காடு பலத்தோடு இருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் 2016ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 144 போட்டு 250 ரூபா கொடுத்து 45 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 8 சிறிய கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து அவர் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 விழுக்காடு வாக்கு இழந்து 41 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. ஒரு 4 to 5 விழுக்காடு வாக்கு அவங்க இழந்திருக்கலாம். 45 விழுக்காடு மக்களவையில் எடுத்தவங்க சட்டமன்றத்தில் ஒரு 4 விழுக்காடு வாக்கு இழந்தாங்க. இப்போ ஸ்டாலின் 47.3 விழுக்காடு எடுத்தவர் மற்ற கட்சிகளையும் இப்போ சேர்த்துக்கிட்டு 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட ஒரு பலத்துக்குள்ளே இன்னைக்கு இருக்கிறார். இதில் அவருக்கு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது என்னதான் இருந்தாலும் கூட அவர் 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக அவர் பெறுவாருங்கிறது தான் என் போல். பலம் 50க்கு மேலே, 50 விழுக்காடுக்கு மேலே இருக்கா? அர்த்மெட்டிக் போல 50 விழுக்காடுக்கு மேலே இருக்கு. இந்த 47.3 அவர் தலைமையில் எடுத்தது. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டும் இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு எடுத்தது. அதுக்கு மேலே 2.7 விழுக்காடு தேமுதிக சேர்ந்திருக்கு. முபாரக் ஒரு 1/2 விழுக்காடு சேர்ந்திருக்கிறார். முபாரக்கு ஓட்டுங்கிறது நான் பெருசாக காட்டலை. பட் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். கடந்த தேர்தலில் அவங்களோட ஓட்டு சதவீதம் 0.4 தான், 0. அவங்களுக்கு ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி 5 MB கொடுத்தாரு? நீங்கள் தூத்துக்குடி எடுத்து பாருங்கள். விளாத்திக்குளம் கோயில்பட்டி ஒட்டப்பிடாரத்தில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு வரலன்னா அதிமுக சிங்கிள் டிஜிட் போயிருக்காதா? அதே மாதிரி விருதுநகரில் விஜய் பிரபாகரன் பெருசாக ஃபைட் பண்ணார்ல. 1/2 விழுக்காடு எடுத்த கட்சிக்கு 24ல் 5 சீட்டு கொடுத்து 2.7 விழுக்காடு எடுத்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாருங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் மு.க. ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்துருக்கிறார். இந்த மு.க. ஸ்டாலின் அரசியல் அனுபவம் இல்லாதவரா, விவரம் புரியாதவரா, தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்ததே பெரிய சாதனையாக அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் திருமாவளவனும் களத்துக்குள்ளே நிற்கிறாரு. தேமுதிக நிற்கிறனால தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு நாயுடு, ரெட்டி, அருந்ததியார், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார், இந்த மாதிரி தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு அப்படியே கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, ஈரோடு கிழக்கு, தென் விக்கிரவாண்டி பேட்டனில் தேமுதிகவும் உள்ள வர அப்படியே போலரைஸ் ஆகும். திருமாவளவன் 8 தொகுதி வாங்கி காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறாரு. பறையர் ஓட்டு போலரைசேஷன் ஆகும். கிறிஸ்டின் முஸ்லீம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. அப்போ போலரைசேஷன் அவங்களுக்கு தெளிவாக வட தமிழகத்திலையும் மேற்கு தமிழகத்திலையும் நான் சொல்கிற மாதிரி 45+ போகிறதுக்கு உள்ள வாய்ப்பு எளிதாக தானே இருக்குது. தேமுதிக கூட சேர்ந்ததுனால மேற்குலையும் அது போலரைசேஷனை உயர்த்துது, வடக்குலையும் போலரைசேஷனை உயர்த்துது. தேனி, விருதுநகர் போன்ற இடங்கள்லையும், திருநெல்வேலி வடக்கு போன்ற பகுதிகளிலையும் திமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இவ்வளவு நன்மைகள் தேமுதிகவில் இருக்குது, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் இருக்குது, தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஆதரவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே ஸ்டாலின் அதை பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமியும் 2021 1/2 விழுக்காடுக்கு கீழே தினகரன் கூட கூட்டணிக்கு போன ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஏன் 5 MB சீட்டு கொடுத்தாரு? அப்போ 5 MB சீட்டு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குன்னு தானே மக்களவையில் கொடுத்தாரு. ஸோ அந்த கட்சி இன்னைக்கு மக்களவையை தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது ஸ்டாலின் மக்களவையில் உள்ள ஓட்டையை மதித்து 2.7 கொடுக்குறாரு. சரி, நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றங்கிறீங்க. எடப்பாடி 20 விழுக்காடு தானே எடுத்தார், சீமான் 8 விழுக்காடு எடுத்தார் இல்லையா? ஸோ ஸ்டாலின் 45+ ஈஸியாக வரக்கூடிய லெவலில் தான் இருக்கதாட்டு நான் பார்க்குறேன். சீட்டுகள் எத்தனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது? சீட்டை பற்றி நான் கமிட் பண்ண விரும்பலை. சீட்டை பொறுத்தளவில் சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், வன்னியர் கவுண்டர்கள், வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு.
அது எடப்பாடிக்கு வந்து ஓரளவு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். மற்ற தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு எந்த ஜாதியும் இல்லை, எந்த ஜாதியும் எடப்பாடிக்கு ஆதரவா இல்லை. ஒரு ஜாதி எடப்பாடிக்கு ஆதரவு. நாடார்கள்லாம் இப்போ பாஜகவே விழாவில் கொண்டு கொடுத்தக்கூடிய முக்கியத்துவத்தை இந்துத்துவாவுக்கு, கஸ்டடியன் ஆஃப் இன்டர்ரிலிஜியன் இந்துத்துவாவுக்கு மிகப்பெரிய அளவு தியாகம் பண்ண நாடார்களுக்கு பாஜக செய்யலைங்கிற ஒரு கோபம் கூட தென் மாவட்டங்களில் ரெட்டலைக்கு எதிராட்டு நாடார்களுக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவெல்லாம் நீக்கிட்டனால நாடார்கள் இலவச ஓட்டை எடப்பாடிக்கு போட மாட்டாங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள் அறவிழுக்காடு ஓட்டு கடைசியாக எடுத்த கிருஷ்ணசாமி எதிராக போயிட்டார். முக்குலத்தோர் எதிராக தான் இருக்காங்கங்கிறது அதை சீமான் என்கேஷ் பண்ண பார்க்காருங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. முத்தரையர்கள் கூட ஸ்டாலின் வந்து செல்வகுமாருக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ டெல்டா தென் மாவட்டங்களில் எடப்பாடி கிட்ட சில பிரமுகர்கள் இருக்காங்களே தவிர எந்த ஒரு ஜாதி ஓட்டும் அவருக்கு பேக்கிங்காக இல்லை. அது என்டிஏ ஓட்டும் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற ஒரு கேரண்டியும் இல்லை. ஸோ அந்த பகுதியிலெல்லாம் திமுக ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனாக தான் இருக்கதான் நான் பார்க்குறேன். ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்க கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம். எஸ்கி சுப்பையா, தளவாய் சுந்தரம், வேலு கார்த்திகேயன், இப்படி கொஞ்சம் இண்டிவிஜுவல்ஸு, இவர் விராலிமலை விஜயபாஸ்கர், இந்த மாதிரி தான். அது கூட கன்னியாகுமரி போன்ற இடத்துலலாம் இந்த நாடார்களால் தான் 21 தோல்வின்னு சொல்லும்போது இந்த நாடார் கேண்டிடேட்டே ஸ்டாலின் விட்டுருக்கதே நம்ம பார்க்குறோம். எதனால் சொல்ல சார் ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? என்ன ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை? ஏன் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை ஸ்டாலினுக்கு? அதை கொண்டு வர எதிர்கட்சிகள் தவறிடுச்சா இல்லை ஸ்டாலினுக்கு இயல்பாகவே எதிர்ப்பு இல்லையா? இயல்பாகவே எதிர்ப்பு இல்லை. எதிர்கட்சிகளும் அது கொண்டு வர முடியாது. இயல்பாக எதிர்ப்பு இருந்தால் தான் கொண்டு வர முடியும். இயல்பாட்டே எதிர்ப்பு இல்லை. எந்த ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். நிறைய விஷயங்கள்ல சட்டம் ஒழுங்குல சொல்றாங்க, போதைப் பொருள் விஷயங்கள்ல சொல்றாங்க, ஊழல் வழக்குகள்ல சொல்றாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது இயல்பாக இருக்குது. அதுக்கு தானே நான் ஒரு 4-5% ஓட்டு டவுன் ஆகுன்னு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதிகபட்ச ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது 1967 காமராஜுக்கு இருந்தது தான். இந்தி போராட்டம், மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, காமராஜ் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணாருங்கனால உருவான சாரகாசன் சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் சோஷியல் போலரைசேஷன், இது மக்கள் மாற்றத்தை விரும்பினது எல்லாமே 5 விழுக்காடு வாக்கு தான் காங்கிரஸுக்கு பாதிப்பு. 46 இருந்தவங்க ஒரு 41 கிட்ட வந்துட்டாங்க. 62 46 விழுக்காடு காமராஜ் தலைமை கிடைச்சது. 67 40 விழுக்காடு வர வந்துடுச்சு. ஸோ அதிகபட்ச பாதிப்பை வந்து உச்சக்கட்ட பாதிப்புங்கிறது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 5 to 6 விழுக்காடு தான். நீங்கள் 96 ஜெயலலிதாவை சொன்னீங்கன்னா அது காங்கிரஸாக மாறிட்டு தமாக. அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவோட நரசிம்மராவுக்கு தான் எதிர்ப்பு. காங்கிரஸ் அப்படி மாறிட்டு ஒரு வீரப்பனை வச்சு உள்ள கொஞ்சம் ஜானகி ஓட்டு இதெல்லாம் தான் பாதிப்பே தவிர ஜெயலலிதாவுக்கு 67 இருந்த மாதிரி எந்த அரசியல் மாற்றமும் இல்லாமல் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கிடையாது. அப்கோர்ஸ் ஜெயலலிதாவுக்கு வந்து 96 ஒரு 5 விழுக்காடு மேக்சிமம் ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு வாக்கு போயிருக்கலாம். கொடியங்குளம் துப்பாக்கிச்சூடு, ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜாதி அரசியல், இதுக்கெல்லாம் ஒரு 5 விழுக்காடு போயிருக்கலாமே தவிர 5 விழுக்காடு தான் மேக்சிமம். அதுக்கு மேலே ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. அந்த 5 விழுக்காடை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு காலை சிற்றுண்டி அது இதுன்னு திமுகவுக்கு வந்து இலவசங்கள் தொடர்பான பல விஷயங்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு வந்து 45 விழுக்காடுக்கு மேலே வரும். இவர் தஞ்சாவூரை சேர்ந்த பாண்டியனுங்கிற அனலிஸ்ட் எல்லாம் 71 மாதிரி ஸ்டாலின் பெரிய லெவலில் ஸ்வீப் பண்ணி போவாருங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்புன்ற இந்த காரணத்துக்காக தான் ஸ்டாலினுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும். பிஜேபி எதிர்ப்புங்கிறத தாண்டி ஸ்டாலினுக்கு பாசிட்டிவாட்டே போயிட்டு பிஜேபி எதிர்ப்புங்கிறத கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலினுக்கு போட்டுட்ருக்காங்க. மற்ற வாக்காளர்கள்லாம் பிஜேபி எதிர்ப்பு வாக்காளர்கள்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இருக்க எதிர்ப்புங்கிறது, ஆதரவுங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு தான். எடப்பாடிக்கு முக்குலத்தோர் எதிர், எடப்பாடிக்கு நான் வேளாள கவுண்டர்கள் எதிர், எடப்பாடிக்கு வந்து நான் வன்னியர்கள் எதிர், எடப்பாடிக்கு வந்து நாடார்கள் இப்போ எதிராக நாங்களே அதை களத்துக்குள்ளே நின்று எடப்பாடியை தோற்கடிக்கிறது தான் நாடார் சமூகத்தின் அரசியல் எழுச்சிக்கு நல்லதுங்கிறத நாங்கள் முன்னெடுத்து வெளிப்படையாகவே சொல்லி தான் செய்கிறோம். 2024 செய்தோம். இப்பவும் எடப்பாடிக்கு எதிராக நாடார் சமுதாயத்தை திருப்புற அரசியலை ஆர்டி டீம் நாங்கள் செய்கிறோம். 2024 நெல்லை மாவட்டத்தில் நெல்லை தொகுதியில் 35 விழுக்காடு வருவார்னு சர்வேக்கெல்லாம் சொன்னோம். எல்லா சர்வே எடுத்துப்பார். நாங்கள் டெபாசிட் இழப்பார். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் நாடார்களை திருப்பி டெபாசிட் இழக்க செய்வோம். ஐயர் நாடாரை என்ன செய்ய முடியும்னு தம்பி முதன் பழனிசாமி கேட்டதுக்கு பதிலீடு கொடுப்போம்னு சொல்லி தான் நாங்கள் அதை செய்தோம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே
என்ன நடந்துன்னா நாடார்கள் வந்து எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடல, எந்த லாபமும் இல்லைன்னு நாடார்கள் உணர்ந்தாங்க. ஜெயலலிதா 96ல் வீழ்ந்த ஜெயலலிதா 2001 ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது 21 நாடார்களுக்கு கேண்டிடேட் கொடுத்தாரு. தென்காசியில் அண்ணாமலை கொடுத்தாங்க, அம்பாசமுத்திரத்தில் சக்திவேல் முருகனுக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி மதுரை மேற்குலன் வளர்மதி ஜெபராஜி அவங்களுக்கு கொடுத்தாங்க, மில்லருக்கு கூடலூரில் கொடுத்தாங்க, இப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் ராஜாம்பாள் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்தாங்க, சண்முகநாதன் நினைக்கிறேன், தூத்துக்குடியில் ராஜாம்பாள் நினைக்கிறேன், இப்படி மாணிக்கராஜுக்கு நாங்குநேரில் கொடுத்தாப்புல, ராஜேந்திர பிரசாத்துக்கு பத்மநாபபுரத்தில் கொடுத்தாப்புல, இப்படி 21 நாடார்களுக்கு வந்து அதிமுக அணி சார்பாக ஜெயலலிதா கேண்டிடேச்சர் கொடுத்தாங்க. ஆனால் 2021 விழுந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நீக்கிட்டா நாடார் வந்து இலவச ஓட்டு போட்டுருவான்னு ஒரு நெகட்டிவ் மைண்டட் காஸ்ட் நாடார்னு தப்பு கணக்கு போட்டு ஒரு அரசியலை பண்ணுறாரு. நாங்கள் 24 அப்படி கிடையாதுங்கிறத நிரூபித்தோம் நாடார்கள். இப்பவும் நாடார்கள் வந்து களத்தில் இறங்கி எடப்பாடியோட அந்த நாடார் விரோத போக்குக்கு வந்து தெளிவாக வந்து பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நாடார் சமூகத்தை எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு எதிராக திருப்புற அரசியலை நாங்கள் பண்ணுறோம், சொல்லிட்டு தான் செய்கிறோம். இதோட எஃபெக்ட் 24 இருந்த மாதிரி 26லையும் கண்டிப்பாக நாடார்கள் மத்தியில் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை களத்தில் எதுவும் தாக்கத்தை பேச ஏற்படுத்தலையா? தேர்தல் அறிக்கை வந்து ஸ்டாலினுக்கு இலவசங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த இலவசங்களுக்காக ஸ்டாலின் கொடுக்குற வாக்குக்கு டைல்யூட் பண்ணுறக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதே எடப்பாடி பழனிசாமி சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதிகளில் 2009 ஜெயலலிதாவோட பெரிய தலைவர், 1980 ஜெயலலிதாவோட பெரிய தலைவர், இன்றைக்குள்ள ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட பெரிய தலைவர், இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் தென் மாவட்டங்களில் அவருக்கு எந்த ஜாதியும் இல்லைங்கிறதையும், மேற்கு மாவட்டங்களில் நான் வெள்ளாள கொண்டு அவருக்கு எதிராக இருக்காங்கிறதையும், வட மாவட்டங்களில் நான் வன்னியர்கள் அவருக்கு எதிராக இருக்காங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதற்குள்ள காரணம் வந்து அன்னைக்குள்ள அரசியல் வேற, இன்னைக்குள்ள எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக ரெட்டையில அரசியல் வேற. நான் எடப்பாடிக்கு மெரிட்டையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. 2வது இடம் எடப்பாடி தான் வருவாருங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இடம் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இணைய ஸ்டாலின் அவர்களும் சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி காலத்தில் என்ன மாதிரியான இதை கொடுத்துருக்கு? 8000 ரூபா கேஷாக கொடுக்கறது வந்து ஒரு லாபத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். கேஷாக கொடு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்குறாருல, 10,000 ரூபா கொடுக்குறாரு. 10,000 ரூபாங்கிறத விட பொருள் வாங்குறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜுங்கிறதுக்காக ஒரு கொடுக்குறாருல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ என்ன பொருள் வேணாலும் வாங்கிடலான்னு சொல்கிறாரு இல்லையா, அதுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். மேலும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் இலவசங்கள் தொடர்பான அந்த ஆதரவு வாக்குகள் கிடைக்கும். இலவசங்கள் தொடர்பான எதிர்ப்பு வாக்குகள் வந்து இலவச எதிர்ப்பை பேசக்கூடிய சீமானுக்கு கிடைக்கும்னு நான் கருதுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக போட்டி போடக்கூடிய அந்த லீடராக இருக்காரா? இல்லை. ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்கு மகங்கிறனால ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதுக்கு பிறகு கலைஞருக்குள்ள எதிர்ப்புகளை அவர் டைல்யூட் பண்ணிக்கிட்டாரு. அதற்கு பிறகு அவர் வந்து கூட்டணி கட்சிகளை இன்டாக்டாக வச்சுருக்கிறார். ஸோ இந்த கூட்டணி பலம் இன்டாக்டாக இருக்கும்போது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது வந்து எந்த ஒரு கட்சி பிளவோ கூட்டணி மாற்றமோ இல்லைன்னா 5 விழுக்காடுக்கு உள்ளதான் இருக்குன்னு சொல்லும்போது 50 விழுக்காடு பலம் கொண்ட ஸ்டாலின் வந்து இந்த இலவசங்கள் இது எல்லாமே சேர்ந்து 45+ வந்து தாராளமாக வந்துடுவார். மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறப்ப சில நெருக்கடிகள் இருந்ததான் பேசணும். கள அளவில் அது இன்னும் அப்படியே இருக்கா? கள அளவில் பெரிய அளவில்னாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்றுமே இருக்காதுன்னு அதை நம்ம தூரத்துக்கு போட்டுட்டு போயிடக்கூடாது.